மகாநதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் விஜய் வந்து குட்டி காவேரியை ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறாரு. குட்டி காவேரி வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க டீச்சர் வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் இப்படி நின்றுட்டே இருந்தால் அவங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி எல்லா சில்ட்ரனையும் பார்த்துருக்கோம். நீங்கள் விட்டாச்சில்ல போங்க, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் டீச்சர் விஜயை அனுப்பி வச்சுட்றாங்க. விஜய் ரொம்ப பாதி மனசோடு வெளியில் போகிறாரு. அவள் அழுதுட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க குட்டி காவேரியை. ஆனாலும் குட்டி காவேரி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவேரி அதே கிளாஸ் டீச்சராக உள்ளே வராங்க. காவேரி உள்ளே வந்தோடனே அந்த டீச்சர் வந்து காவேரி கிட்டே சொல்கிறாங்க, நான் டெம்ப்ரரியாக தான் இந்த கிளாஸில் டீச்சராக இருந்தேன், நீங்கள் தான் இனிமேல் இந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு புதுசாக வந்திருப்பா போல இருக்கு, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே அதனால அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்களும் வந்துட்டு நேராக குட்டி காவேரி கிட்டே போகிறாங்க. நம்ம தான் ஏற்கனவே ப்ளே ஏரியாவில் மீட் பண்ணியாச்சுல, ஸோ இப்போ நான் உனக்கு ஏற்கனவே தெரியாதவங்க இல்லைல்ல, உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தானே, அப்போ நீ தானே இப்போ என்ன எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி கிட்ட பேச்சு கொடுத்து அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த குட்டி பொண்ணு செம்ம ஆக்டிங், ஆனாலும் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை ரொம்ப போல்டான கேர்ள் நினச்சேன், ஆனால் நீ இப்படி பயந்துட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி. அப்போ உடனே குட்டி காவேரி சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பாவும் என்னை ரொம்ப போல்டுன்னு தான் சொல்லுவாங்க, நான் உண்மையிலேயே போல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சேரப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வீட்டில் தாத்தா கிட்டேயும் செல்வி கிட்டேயும் புலம்பிகிட்டே இருக்காங்க. ஐயோ குழந்தை, அந்த டீச்சர் என்னை வந்து நிற்க கூட விடலை, நான் அங்கேயே வெயிட் பண்ணி நின்றுருப்பேன், காவேரி அழுதான்னா அவளை யாராலையும் லேஸில் சமாதானப்படுத்த முடியாது, அது நமக்கு தான் தெரியும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. அந்த தாத்தா சொல்கிறாங்க, ஒரு அம்மா அப்பா குழந்தைய பார்த்துக்கிறத விட டீச்சர்ஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பார்த்துப்பாங்க, ஏன்னா உனக்கு உன் குழந்தை மட்டும்தான் பெருசு, அவங்களுக்கு எல்லா குழந்தைங்களும் ஒன்று தான், அவங்க எல்லா குழந்தைங்களும் நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ செல்வி சொல்கிறாங்க, இப்போ ஸ்கூலில் விட்டுருக்கீங்க, இதுக்கே இப்படி இருக்கீங்களே, நாளைக்கு கல்யாணம் ஆகி வெளியூருக்கு போனான்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்கும்போது விஜய்க்கு பயமாக இருக்குது. அப்போ வந்து சொல்கிறாங்க, இனிமேல் வந்து குட்டி காவேரியை சமாதானப்படுத்துறதுக்கு பதிலாக அவளை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு உங்களை தான் சமாதானப்படுத்தணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.